ஹியூண்டே நிறுவனம் இந்தியன் மார்க்கெட்ல மாருதி சுசுகிக்கு அடுத்தபடியா குறைந்த விலை கார்கள், அஃபோர்டபுளான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மற்றும் ட்ரபிள் ஃப்ரீ ஓனர்ஷிப்புக்கு ரொம்பவே பெயர் போனவை. முதல்ல சாண்ட்ரோ, i10 அப்படின்னு பட்ஜெட் செக்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஹியூண்டே நிறுவனம் பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டையே இந்தியால உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இதற்கு முக்கியமான காரணம் அவங்க லான்ச் பண்ண முக்கியமான ப்ராடக்ட் i20. ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டையே இந்த கார் ரீடிஃபைன் பண்ணது. அது வரைக்கும் பிரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே செடான் மற்றும் எஸ்யூவிஸ் போன்ற பிக்கர் கார்ஸ்ல தான் அவைலபிளா இருக்கும். பட் ஒரு ஹேட்ச்பேக்லயே அதிகபட்ச கம்ஃபர்ட், வீல் பேஸ், லக்ஸரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு i20 லான்ச் ஆன சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த செக்மெண்ட்டையே டிஃபைன் பண்ணிட்டு இருக்கு. இந்தியா ரொம்பவே பட்ஜெட் கான்ஷியஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பிரீமியம் ஹேட்ச்பேக் லைனப் i20லயே ஸ்டாப் ஆகுது. பட் குளோபல் மார்க்கெட்ல அவங்க i30 அப்படிங்கிற பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டையும் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பிரீமியம் செடானுக்கு நிகரா வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு குளோபல் லெவல்ல இருக்கிற i30 ஒரு பிரீமியம் செடானுக்கான கம்ஃபர்ட் மற்றும் Audi, BMW போன்ற டிரைவிங் டைனமிக்ஸோட அவைலபிளா இருக்கு. 2007ஆம் ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் தேர்ட் ஜெனரேஷனா i30 உலகம் முழுக்க விற்பனை ஆயிட்டு இருக்கு. 2024ல இந்த i30க்கு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க ஹியூண்டே நிறுவனம். குறிப்பா இந்த கார் பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை அதிகபட்ச மெயின்டெனன்ஸ் காஸ்ட் BMW, பென்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு செலவழிக்காம ஹியூண்டே நிறுவனம் பட்ஜெட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல பெர்ஃபார்மன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. இது ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்னு சொன்னாலும் இந்த காரோட லென்த் கிட்டத்தட்ட 4.3 மீட்டர்ஸ் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற கார்களோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹியூண்டே கிரெட்டாவோட சைஸ்ல இருக்கு இந்த ஹேட்ச்பேக்கு. எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷார்ப் மற்றும் கிளீன் லுக்ல கொடுத்திருக்காங்க. மெர்சிடிஸ் பென்ஸோட லேட்டஸ்ட் கார்கள் வர மாதிரி ஷார்ப்பான LED ஹெட்லாம்ப்ஸ், மாடிஃபை பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் கிரில், 2024க்காகவே ரீடிசைன் பண்ணப்பட்ட ஃபாக் லேம்ப் ஹவுசிங் i30 டிஸ்டிங்டிவா காட்டுது. இந்த ஹியூண்டே i30க்கு 12 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 2024 வேரியண்ட்டுக்காகவே 7 புதிய கலர்களையும் ஆட் பண்ணிருக்காங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒயிட் மற்றும் கிரே ஷேட்ல இல்லாம ஆல் பிளாக் இன்டீரியர்ஸ் கொடுத்திருக்காங்க. மேலும் சீட் ட்ரிம்ஸையே நீங்க கிளாத் அண்ட் லெதர், ஃபுல் லெதர் அல்லது டெக்ஸ்டைல் சூடோ லெதர் அப்படின்னு எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷனும் பண்ணிக்க முடியும் இந்த i30ல. டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 4.2 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், USB-C டைப் சார்ஜிங் அண்ட் டாப் வேரியண்ட்ல 10.25 இன்ச் வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டை பவர் பண்றது 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இது ஒரு பிரீமியம் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறதுனால ஹியூண்டேவோட ஸ்மார்ட் சென்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல அவைலபிளா இருக்கு. உதாரணத்துக்கு ஃபார்வர்ட் கொலிஷன் அசிஸ்ட், லேன் கீப் அசிஸ்ட், ஸ்பீட் லிமிட் அசிஸ்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான அடாஸ் ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல அவைலபிளா இருக்கு. டிசைன், லுக் மற்றும் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம இந்த காரோட சிறப்பம்சமா பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின்ஸ் பார்க்கப்படுது. 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 1.5 லிட்டர் டர்போ GDI பெட்ரோல் இன்ஜின் 160 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ஹேட்ச்பேக்ல 160 HP பவர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. 7 ஸ்பீட் DCT ஆப்ஷனோட இந்த கார் அவைலபிளா இருக்கு. டீசல் லவர்ஸையும் இன்னுமே சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. 1.6 லிட்டர் CRDI இன்ஜின் 136 HP பவர் மற்றும் 6 ஸ்பீட் மேனுவல் ஃபார்வர்ட் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு. 0 to 100 km/h இந்த கார் வெறும் 8.4 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ண முடியும். பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால இந்த காரோட பூட் ஸ்பேஸை 395 லிட்டர்ல இருந்து 1301 லிட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். உலகம் முழுக்க இந்த கார் Volkswagen Golf, BMW 1 சீரிஸ், Mercedes A-Class போன்ற கார்களோட கம்பேர் பண்ண முடியும். இந்திய மதிப்பின்படி 20 லட்சம் ரூபாய்க்கு மேல அவைலபிளா இருக்கிற இந்த i30 இந்தியா மாதிரி கண்ட்ரில காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா 12ல இருந்து 15 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வர முடியும். ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச்பேக் இன்னுமே இந்தியால அவைலபிள் இல்லாம தான் இருக்கு. i20 N-line போன்ற கார்கள் பேரளவிலேயே பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்சைட் சேம் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல இது மாதிரி கார்கள் இந்தியாவுக்கு ரொம்பவே ரிலவெண்டா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த பவர்ஃபுல்லான ஹேட்ச்பேக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.